இந்த பெண் கார்ல லக்கேஜ் வச்சிட்டு இருக்கா. அப்ப கீழ மறைஞ்சு இருக்கிற ஒரு குழந்தை பணத்தை தூக்கி போடுது. இந்த பெண் கார் பேக் டோரை க்ளோஸ் பண்ணிட்டு போகும்போது அந்த பக்கம் வந்த வேற ஒரு பெண் கீழ பணத்தை பார்த்துட்டு இது உங்களுடைய பணமா கீழே கிடக்கு அப்படின்னு சொல்ல, இந்த பெண் யாருன்னா அந்த குழந்தையோட அம்மா. இந்த அம்மா குழந்தைகிட்ட கார்ல ஏறு அப்படின்னு சொல்ல, இந்த குழந்தையும் கார்ல ஏறி உட்கார இந்த பெண் அந்த காரை எடுத்துட்டு கிளம்பிட்டா. அந்த பெண் வீட்டுக்கு போன உடனே காரை ஸ்டாப் பண்ண போது அந்த நேரத்தில் அந்த குழந்தை காரை விட்டு இறங்கி அந்த பக்கமா மறைஞ்சு இருக்கா. இந்த பெண் பேக் டோர்ல இருக்கிற பொருளை எடுத்துட்டு வீட்டுக்குள்ள போக இந்த குழந்தை பின்னாடி போகுது. அப்புறம் அந்த பெண் வேற ஒரு பக்கம் போயிட்டா. இந்த குழந்தை அந்த வீட்டுல இருக்கிற கதவை திறந்து உள்ள போகுது. அங்க போன பின்னாடி அந்த பக்கம் இருக்கிற ஷூவை பார்த்துட்டு உடனே அவளுடைய அம்மா கால் பண்ணி பேசுறா. ஏன் இந்த குழந்தை இந்த வீட்டுக்கு வந்துச்சுன்னா அவளுடைய அப்பா இந்த வீட்டுல தான் இருக்காரு. இந்த பெண் கூட அதை கண்டுபிடிக்கிறதுக்காக அந்த குழந்தைய அம்மா அனுப்பியிருக்காங்க. இந்த குழந்தையோட அப்பாவும் அந்த பொண்ணு ஒன்னா இருக்கிறத பார்த்துட்டு உடனே டோர் க்ளோஸ் பண்ணிட்டு போகுது. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த இரண்டு பேரும் கீழே வர்றாங்க. வந்த பின்னாடி எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி இந்த பெண் கிளம்பிட்டா. இந்த குழந்தையோட அப்பா அந்த சோஃபால உட்கார்ந்து இருக்காரு. அப்புறம் அந்த குழந்தை அந்த விண்டோ சைடுல மறைஞ்சிருந்துட்டு அந்த பொண்ணு போன பின்னாடி அங்க வந்துட்டு அப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எங்க அம்மாக்கு துரோகம் பண்றீங்களா, உங்களுக்கு நியாயமா தெரியல அப்படின்னு சொல்ல இந்த குழந்தையோட அப்பா சொல்றாரு சவுண்ட் போட்டு பேசாத அப்படின்னு சொல்லி கையை பிடிக்கிறாரு. நீங்க பண்றது எல்லாமே தப்பு, சவுண்ட் போட்டு பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி கத்துறா. நான் அப்புறமா வீட்டுக்கு வர, இது அம்மா கிட்ட சொல்லாத அப்படின்னு சொல்ல அந்த நேரத்தில் அவனோட மனைவி சவுண்ட் கேக்குது. இவனு திரும்பிட்டு அங்கிருந்து பாக்குறான். இந்த அம்மா அந்த விண்டோ சைடுல இருந்து வர்றாங்க. நீ எனக்கு எவ்வளவு பெரிய துரோகம் பண்ணிருக்க அப்படின்னு சொல்ல, இவனு நான் எந்த துரோகம் பண்ணல, இது என்னோட ஃப்ரெண்ட் வீடு அப்படின்னு சொல்ல அவனுடைய மகள் கோவத்துல இவனையே பார்த்துட்டு இருக்கா. என்னோட மகள் போன் பண்ணனா உடனே நான் இங்க வந்து பார்த்தேன், நீ அந்த பொண்ணு கூட என்ன பண்ணிட்டு எனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்ல, இவனை நான் தெரியாம பண்ணிட்டேன் மன்னிச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தையை தொட போறான். அந்த குழந்தை தொடாதீங்க அப்பா அப்படின்னு சொல்லுது. இவனும் மன்னிப்பு கேட்கிறான். அந்த நேரத்தில் அந்த பொண்ணு வீட்டு சமையல் முடிச்சிட்டு வருது. அங்க அவனோட குழந்தைய அவன் மனைவி நிக்கிறத பார்த்துட்டு அதிர்ச்சியா நிக்கிறா. இந்த பெண் கேட்கிறா நீங்க யாரு அப்படின்னு கேட்க, இது அவங்க கிட்டே கேளு அப்படின்னு சொல்லி அவனோட மனைவி சொல்றா. இவன் சொல்றா இது என்னோட மனைவி, என்னோட குழந்தை, நான் தெரியாம அவனோட பின்னாடி வந்துட்டு மன்னிச்சுங்க அப்படின்னு சொல்லி சொல்ல, இவன் சொல்றா என்னோட புருஷனை விட்டு நான் உன்னை நம்பி தானே வந்தேன், நீ ஏன் இப்படி பண்ற அப்படின்னு சொல்றா. இந்த நபர் சொல்றா என்னோட மனைவி என்னோட குழந்தை எனக்கு முக்கியமா தேவை அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை கிட்டையும் அவளுடைய மனைவி கிட்டையும் மன்னிப்பு கேட்கிறான். தெரியாம பண்ணிட்டு மன்னிச்சுக்கங்க, இனிமே அப்படி பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றான்.